சட்னி தான். அதுக்கு வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்ற கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுந்து 1 ஸ்பூனு, பூண்டு, சின்ன வெங்காயம், இந்த வரமிளகாய் நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்துங்க. அதையும் இது மாதிரி பொடி இதோட நறுக்கி கொஞ்சம் கருவேப்பிலை. வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஒன்றா சேர்த்து அந்த பீட்ரூட் வந்து ரஃப்பாக இது மாதிரி பெருசாக இருந்துச்சு. சின்ன பல்லு தேங்காய் அதையும் நான் இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். வந்து நான் உப்பு வந்து இதிலே சேர்த்துட போகிறேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் இதோட ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு கலர் கலர் விட்டு அவங்க அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி லைட்டாக ஊற்றிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும். கொஞ்சமாக கடுகு போட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சட்னி.